வணக்கம். இன்னைக்கு உஷா டேயில் வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பாருங்க, பச்சரிசி 1.5 டம்ளர் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு ஒரு 3/4 டம்ளர் பச்சை பருப்பு, 2 பல் பூண்டு, தாளிக்கிறதுக்கு மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு, நெய், அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. அவ்வளோதான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் இந்த அரிசியை ஊற்றிக்கலாம். அப்புறம் இந்த பாசி பருப்பு பூண்டையும் போட்டுக்கலாம். அதுக்கு 1.5 டம்ளர் அரிசிக்கு நான் 4.5 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். கொஞ்சம் தாராளமாக வைக்கணும், அப்போ தான் குழஞ்சி வரும் இல்லையா? அதனால் இப்போ குக்கர் மூடி போட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு நெய் ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய். நம்ம வீட்டில் சாதாரணமாக தாளிக்கிற எண்ணெய். அப்போ கொஞ்சம் காயாமல் இருக்கும், அப்படியே காஞ்சா மாதிரி ஆகிடும் இல்லையா? கொஞ்ச நேரம் பொறுத்து அது இல்லாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் 2 ஸ்பூனு, நெய் ஒரு 2 ஸ்பூன். இதில் மிளகு, சீரகம், முந்திரி பருப்பெல்லாம் போட்டுக்கலாம். கடுகு பொரியுது, பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க, நல்லா குழஞ்சி போச்சு. இப்போ தாளிச்சதெல்லாம் கொட்டியாச்சு. நல்லா கிளற வேண்டிட்டோம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். வெண்பொங்கல் தயார். வாங்க சாப்பிடலாம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.